ஹாய், இது அர்ஷு பர்த்டேக்கு முன்னாடி நாள் நைட் எடுத்த பார்ட் 2 மினி விலாகு. பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நாங்கள் வர வழியிலேயே ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டோம். வர வழியிலேயே அர்ஷுக்கு செம்ம ஜுரம். அதுவே பாதி எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணக்கிட்டே பாப்பாவை விட்டுட்டு அண்ணியும் நான் இவர் 3 பேரும் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தோம் டெக்கரேஷன் ஒர்க்கு. மீன்வைல் அக்கா ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அண்ட் கேக்கும் வந்துருச்சு. டெக்கரேஷனும் நாங்கள் முடிச்சிட்டோம். 12 ஆனோடனே சரி ஓகே போய் பசங்களை எழுப்பலான்னு பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. அண்ணன் பசங்க அண்டு அர்ஷு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எழுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுப்புனா எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அர்ஷுக்கு செம்ம ஜுரம், அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. அதுவே எங்களுக்கு பாதி அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது, சரி வேண்டாம் கேக் கட்டிங் நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலான்னு சொன்னோடனே அண்ணன் போய் அர்ஷுவை சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வந்தார். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு பிரிஸ்க் ஆகிட்டான். அப்புறமா நான் வெட்டுறேன் அப்படின்னு. சரி பசங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு எல்லாருமே ஹாப்பியாக கேக் வெட்டி முடித்தோம். அதுவே செம்ம ஜாலியாக இருந்தது எல்லோரும் இருந்ததுனால. அவனும் சரி ஓகே அவனோட பாதி ஜுரத்துலேருந்து அவன் பாதி வெளியே வந்துட்டு அவனோட மூடு மாற்றிட்டு இருந்தான். அதுவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நைட் எங்களுக்கு அப்படி தான் முடிஞ்சிச்சு. சரி ஓகே கேக்கெல்லாம் வெட்டி முடித்தோடனே அர்ஷுக்கு மருந்து கொடுத்துட்டு நான் தூங்க வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே தூங்க போயிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.